கேது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு முந்தின ராசியில் தான் எப்பயுமே வந்து தூமக்கேது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தகவல். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் வந்து மேச ராசியில் இருக்குன்னா தூமக்கேது வந்து மீன ராசியில் இருக்கும். சூரியன் வந்து மிதன ராசியில் இருக்குன்னா தூமக்கேது வந்து ரிஷப ராசியில் இருக்கும். அதுக்கு முந்தின சூரியனுடைய முந்தின வீட்டில் வந்து இந்த தூமக்கேது இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தூமக்கேது வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா, விபத்தால் மரணம் ஏற்படும், கட்டுப்படுத்த முடியாத வீண் செலவு வந்து ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து தன்னைத்தானே பொழுந்துட்டு இருப்பார், கவனக்குறைவாக வந்து எப்பயுமே வந்து இருப்பார். இதுதான் வந்து தூமக்கேதுடைய காரத்துவங்கள். அடுத்து வந்து இன்னொருத்தங்களை வந்து வசியம் செய்கிற வேலையை வந்து இந்த தூமக்கேது வந்து செய்யும். வேறு என்ன செய்யும் அப்படின்னா, உதவி யாராவது செய்கிறாங்கல்ல அவங்கள வந்து திட்டுறது, அந்த வேலையை வந்து இந்த தூமக்கேது செய்யும். வேசிகளால் பரப்பப்படும் நோய்கள் அதுவும் வந்து தூமக்கேதுவினால் ஏற்படும். அடுத்து வந்து குருவை கொலை செய்தல்,